காலத்தில் ஆங்கில இசை, மேற்கிந்திய இசை, கர்நாடக இசை, கீர்த்தனைகள், போதனைகள் ஒழிக்கப்பட்ட காலம். கலைஞர் முதலமைச்சரான பிறகுதான் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று நீராறு கடலெடுத்த இந்த பாடலை தமிழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக யாப்பு தந்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். இதற்கு பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற கம்பீரம் இந்த இயக்கத்துடைய அடித்தட்டு, அடிநாதம் யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு கூட ஆளுநரை பற்றி பேசுகிறோமே, ஆளுநருடைய அரசியல் கடமை என்ன, நீ செய்து முடித்த காரியம் என்ன? தமிழ் தாய் வாழ்த்து பாடினோம், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியும். அந்த தமிழ் தாய் வாழ்த்து தமிழகத்தில் எப்போது பாட வந்தது? ஒரு காலத்தில் ஆங்கில இசை, மேற்கிந்திய இசை, கர்நாடக இசை, கீர்த்தனைகள், போதனைகள் ஒழிக்கப்பட்ட காலம். கலைஞர் முதலமைச்சரான பிறகுதான் தமிழகத்தில் அரசு விழாக்கள் இருந்தால் பள்ளிகளில், கல்லூரிகளில் துவக்கம் என்று சொன்னால் தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று நீராறு கடலெடுத்த இந்த பாடலை தமிழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக யாப்பு தந்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.